நிற்கும். அப்படி கழுகு வந்து அப்படி கால் அப்படி வச்சதுன்னா கால் உங்க பக்கத்தில் நெஞ்சுக்கிட்ட வந்து நிற்கும். ஒரு டேபிள் முன்னாடி இருக்கு, அப்படி பூ இருக்கு, அப்படி டேபிள் முன்னாடி போறாங்கன்னா அந்த டேபிள் அப்படியே ஏதோ டேபிள் நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ். இது அத்தனையும் இவர் வந்து இதுக்கு முன்னாடி 3D படம் பண்ணல. இதுதான் முதல் 3D படம் அவருடைய கரியர்ல. ஆனால் இதை பாரு எங்க ஸ்டைல்ல பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு இத்தனை கஷ்டத்திலையும் ஒரு ஃபிளேவரை உள்ள கொண்டு வந்து பண்ணியிருக்கிறார். இவர் என்ன சொல்றதுன்னு தெரியல. சங்கர் சார், ஜெயிச்சிட்டிங்க சார். உலகமே நீ திரும்பி பார்க்கும் சார். உங்களுக்கான கேன்வாஸ் இதுதான். உங்க மூளைக்கு அந்த உள்ள இருக்குல்ல, ஒரு 4 மூளை வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஒன்னெல்லாம் கிடையாது உங்களுக்கு. அந்த இதுக்கு அந்த முழு அவுட்புட் இன்னைக்கு பார்த்தோம் சார். அந்த கேன்வாஸில் பார்த்தோம். இந்த படமெல்லாம் வந்து ஐமேக்ஸில் கண்ணாடி போட்டு எல்லாம் ஒருத்தர் உட்காந்து பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேமிலி உட்காந்து பார்த்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 700 ரூபா அத்தன்டிக்காக கொடுத்து பார்க்கறதுக்கான ஒரு தமிழ் படம். இதுதான் தமிழ் சினிமாவில் முதல் படம். அதை வந்து யாரால் நீங்கள் தைரியமாக சொல்லலாம், யார்கிட்ட வேணால் போய் சொல்லலாம். அப்படி ஒரு படத்தை பண்ணியிருக்கார் சங்கர். அதான் சொல்கிறேங்களே, இதில் வந்து பிழைகள். இது வந்து எங்கள் மார்வல் ஸ்டுடியோவில் எடுத்த மாதிரி இருந்தது, எங்கள் டிஸ்னி ஸ்டுடியோவில் எடுத்த மாதிரி இருந்தது, எங்கள் ஆயா ஸ்டுடியோவில் எடுத்த மாதிரி இருந்தது அப்படின்னு எவனா ஒருத்தன் சொன்னான்னா தலையை பிடிச்சி அப்படி வந்து நங்குன்னு ஒரு கொட்டு வச்சுக்கிட்டு போட வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து ஃபேமிலியாக புக் பண்ணிட்டு போய் பாருங்கள். ஏன்னா இது நம்மளுடைய இண்டிஜினியஸ் ப்ராடக்ட். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏற்றுமதி. தமிழ் சினிமாவுக்கு இதை விட ஒரு பெருமை சேர்க்கறதுக்கு ஒரு படமே கிடையாது. நாளைக்கெல்லாம் பாருங்க, ஹிந்திக்காரங்கெல்லாம் நம்மளை பார்த்தது ஆன்னு பார்ப்பாங்க. கண்டிப்பாக உலக சினிமா நம்மளை திரும்பி பார்க்கும். ஏன்னா அதுக்கு இருக்கிற கான்செப்ட் சும்மா விஎஃப்எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நான் வந்து பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணல. ஃபிஃப்த் ஃபோர்ஸ் அப்படிங்கிறக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காரு. புரோட்டான், நியூட்ரான், பாசிட்டிவ் எனர்ஜி, ஆரான்னா என்ன, அந்த ஆராக்குள்ள வந்து என்ன சயின்ஸ் வந்து அதுக்குள்ள என்ன, அதை எப்படி மாறுது அப்படின்ட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்குள்ள கதைக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டு. அப்படி சிட்டுக்குருவிக்கும் ஒரு ரோல் இருக்குது இந்த கதையில, மிகப்பெரிய சிட்டிக்கும் ஒரு கதை இருக்கு, ஒரு ரோல் இருக்குது. அதுதான் சங்கர். அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியலை நான் ட்ரெயின் ஆயிட்டேன்டா, நான் விட்டுருங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு எடுத்து டேபிளில் வச்சிருக்கிறார். அந்த படத்தை பார்க்க வந்து அந்த மனுஷனை வந்து சில சீன்ஸ்லாம் நமக்கு அழுகையே வந்துடுது. எப்பா நீ தெய்வம்பா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து தோணிடுது. அது சங்கர். இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த். படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறப்ப வந்து உடம்பு முடியல. கிட்டத்தட்ட 18 கிலோ சூட்டை வந்து போடணும். நம்ம 50-60 வயசுல நிற்போமா தெரியாது, 60 வயசுல நிற்போமா தெரியாது. 60 தாண்டி ஒரு வயசு நின்று கேரி பண்ணி அந்த சாமை வந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம, அந்த நக்களை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம, அப்படி படம் கொஞ்சம் அப்படி கீழே விழுகிற மாதிரி இருந்ததுன்னா அப்படி குக்கு அப்படின்ட்டு ஒன்று பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்ணிடுறாரு, ஒரு ஆக்ஷன் விட்டுட்டு நான் வசி அப்படிங்கிற அப்படி ஒரே விசில் இந்த பக்கம் எல்லாருமே. ரஜினி சாருடைய களம் இதுதான் சார். நீங்கள் சின்னது பல்லாங்குழி கோலி எல்லாம் விளையாண்டுட்டீங்க இடையில. நம்மளுது அது கிடையாது சார். நீங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக விளையாடுகிற ஒரு மிகப்பெரிய, நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கேம்பிள்ங்கிற விட வந்து நீங்கள் வந்து ஒரு ரேஸ் குறை. உங்களை மாதிரி ஒரு 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 ஓட்டி வந்து யாருமே கிடையாது. சங்கர் அப்படிங்கிற ரேஸ் குறை ஓட்டுற ஓட்டி நீங்கள். அதுதான் உங்களுடைய அந்த கிளாஸ், அந்த ஸ்டேச்சர், இதெல்லாம் வந்து ஏன் நம்பர் 1 அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி திருப்பியும் வந்து ரஜினி சார் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உலகத்தில் கலெக்ட் ஆகும்னு நீங்கள் பாருங்கள். அதற்கு முழுவதும் காரணம் ரஜினி அப்படிங்கிற அந்த முகம் தான். இந்தியா ஃபுல்லாக ரஜினிகாந்த் அப்படின்னா அப்படி திரும்புகிற மந்திரம் சொல்லுது. அது எத்தனை ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வருதுன்னு பாருங்க. இனி வரும் நாட்களில் அந்த மேஜிக்கெல்லாம் நடக்கும். அந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்படி எடுத்து தூக்கி கொட்டுவாங்க. அநேகமாக வந்து நம்ம கரண் ஜோஹர் தான் வந்து அந்த பக்கம் நார்த்தில் வாங்கியிருக்காரு. அந்த மனுஷன் தைய தக்கான குதிப்பார், ட்வீட்லாம் போட்டுக்கிட்டு. அதெல்லாம் நடக்கும், பார்ப்பீங்க. அன்னைக்கு ரஜினி யார், ஒரு ஸ்டாரா யார், இதுதான் அவருடைய களம். எனக்கு அரசியல் அவரோட களமா தெரிலங்க உண்மையாலுமே. ஆனால் இது அவர் களம். பிறகு அதுக்கு தீர்வுன்னு சொல்லிட்டு இப்போ வாட்ஸ்அப்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. குருவிக்கெல்லாம் தண்ணி வைங்க அதெல்லாம் வந்துட்டு இந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பார்த்த செய்தியெல்லாம் வச்சுக்கிட்டு இத்தனை பெரிய பட்ஜெட்டில் படத்தை பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு அழுத்தமான ஒரு கதையை சொல்லாமல் விட்டுட்டாங்க அப்படின்றது தான் வருத்தமான ஒரு விஷயம். வழக்கமாக சங்கர் வந்து ஒரு நல்ல ஒரு பலமான ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு சப்போர்ட்டுக்கு டெக்னாலஜியை பயன்படுத்திக்குவார். ஆனால் இந்த படத்தில் வெறும் டெக்னாலஜி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஸ்கிரிப்டை பயன்படுத்தியிருக்காரு. அது கொஞ்சம் கூட படத்தில் ஒட்டவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேண்டசி படம் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இவர் ஓரா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சப்பக்கட்டு கட்டினாலும் நேரடியாக சொல்லப்போனால் இது ஒரு பேய் கதை தான். இந்த கதையை லாரன்ஸ் கிட்ட கொடுத்துருந்தா இதை விட கம்மி பட்ஜெட்டில் இதை விட அற்புதமாகவே எடுத்துருந்துருப்பாரு. ரேட்டிங்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய படங்களை வந்து நீங்கள் அதில் ரேட் பண்ணலாம். அதே மாதிரி மறந்துடாதீங்க, ட்ரிவாகோ அப்படின்னாலே வந்து ஹோட்டல் புக்கிங்னாலே ட்ரிவாகோ. ஸோ அவங்களோட டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க, ஹோட்டலை புக் பண்ணுங்க. விமர்சனம் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கருத்துக்களை வந்து கமெண்ட்ல வந்து வெளியிடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து விமர்சனத்தை ஷேர் பண்ணுங்க.